நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்த திரைப்படங்கள்ல முக்கியமான ஒரு படம் அப்படின்னா படிக்காத மிதி. பெங்காலி திரைப்படமான ஜாக் பியோக் அப்படிங்கிறதோட தமிழ் ரீமேக் தான் படிக்காத மிதி. படிக்காத மிதி திரைப்படத்தை முதல்ல இயக்க இருந்தது இயக்குனர் ஸ்ரீதர். ஆனா பெங்காலில ரிலீஸ் ஆன ஜோக் பியோக் அப்படிங்கிற படத்தை ஏற்கனவே ஸ்ரீதர் பார்த்ததுனால தமிழ்நாட்டில் இந்த படம் எடுபடாது, அதனால என்னால் எடுக்க முடியாது, வேணும்னா என்னோட அசிஸ்டன்ட் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கே.எஸ். கோபாலகிருஷ்ணனும் தமிழ் படத்துக்கு தகுந்த வசனங்களை எழுதி படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு முன் வந்துட்டார். ஆனால் படத்தோட கதையை கேட்ட சிவாஜி கணேசன், கதை நல்லா இருக்கு, ஆனால் நான் நடிக்கணும் அப்படின்னா கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்காம பீம்சிங் இயக்குனா நான் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படத்துலேருந்து விலக படத்தை பீம்சிங் இயக்கினார். ஆனால் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எழுதின வசனங்கள் தான் படிக்காத மிதை படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படிக்காத மிதை படத்தை இயக்க கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு எவ்வளோ சம்பளம் பேசப்பட்டிருந்துச்சோ அந்த சம்பளத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. படிக்காத மிதை படம் வெளியாகி பெரிய வெற்றி அடைஞ்சு தெலுங்குல ஆத்ம பந்துவு அப்படிங்கிற பேர்லையும் ஹிந்தியில் மெஹர்பான் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஹிந்திலையும் இந்த படத்தை பீம்சிங் தான் இயக்கியிருந்தார்.